வினேஷ் கிளாஸ் அட்மிஷன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவலர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, டிஎன்பிசி தேர்வு இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் நம்ம 6th ஜாகிரபிலேருந்து பார்த்தீங்கன்னா பேரண்டும் மற்றும் சூரிய குடும்பம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின், பாக்ஸ் கொஷின், இன்னர் கொஷின் சொல்லி அந்த லெசனில் இருக்கக்கூடிய வரிக்கு வரியை எடுக்கப்பட்ட முக்கியமான 60 கேள்விகள் வந்து நம்ம இலவசமாக தேர்வாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த லெசனை நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்னா கண்டிப்பாக சமச்சீர் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் இந்த லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வந்து தவறான கூட்டை கண்டுபிடிக்க இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ லெசனை படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 10th ஜாகிரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அதெல்லாம் ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கும் வித் பிடிஎஃப்பும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, முதல் கேள்வி ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் இருக்கும், ரைட்டா? புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்றாங்க. அது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சுழல்தல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சில நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 21 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. புக்கில் தெளிவாக டிசம்பர் 22 அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்வெளி அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது அப்படின்ற, அதாவது நம்ம பூமியில் இருக்கிறோம், பூமியை தாண்டி நம்ம வேறு கிரகத்தில் காலடி வச்சோம்னா அது வச்சிருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதாவது நிலாவில் வந்து நம்ம காலடி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ சந்திரன் என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்தது, எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோளுமே வெயிட்டாக இருக்குது, ஆனால் வந்து தண்ணீரில் போட்டால் ஒரு கோள் மிதக்கம் அப்படின்றாங்க. ஏன்னா அது தண்ணீரை விட கிராவிட்டி வந்து கம்மியாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி என்ற கோள் தான். பொருந்தாததை காண்க அப்படின்றாங்க. ஸோ இந்த கோளில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி அப்படின்றது வந்து இதில் வந்து பொருந்தாத கோள். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றும் திசை இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றி வரும். இந்த வெள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுற்றக்கூடிய அந்த திசை வந்து மாறும். இதெல்லாம் வந்து கிழக்கு டு மேற்காக சுற்றும், அதனால் பொருந்தாதது அப்படின்றது அர்த்தம், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பொருந்ததை காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரை ஊர்தி. ஏன்னா அந்த சுற்றுக்களம், வானூர்தி, விண்கலம்லாம் அந்த சேட்டலைட் சம்மந்தப்பட்டது, மேலே வந்து சுற்றுறது. தரை ஊர்தினா நம்ம தரையில் போகிறது. அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்தது 8 பொறுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. வெப்பமான கோள், வளையம் கோள், செந்நிற கோள், உருளும் கோள், குளிர்ந்த கோள். நாம் வந்து பார்த்தோன்னா புதன், வியாழன், வெள்ளி, சனி, புவி, நம்ம யுரேனஸ், நெப்டியூன் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு வித புனைப்பெயர் மாதிரி வேறு பெயர்கள் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சரியாக வந்து பொருத்தணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34152 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். ரொம்ப வெப்பமான கோள் அப்படின்னு சொன்னால் நம்ம வெள்ளிக்கோள் சொல்லலாம். அதுதான் வந்து சூரியனுக்கு ரொம்ப அருகில் வந்து இருக்கிறதுனால, ரைட்டா? ஸோ வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளிக்கோள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, அதாவது வளையம் உள்ள கோள் அப்படின்னு சொன்னால் சனிக்கோள். வளையம் உள்ள கோள்னா சனிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். செந்நிற கோள், அதாவது நான் சொன்னால செவப்பாக இருக்குன்னு, அதாவது செவ்வாயை வந்து நம்ம அப்படி வந்து சொல்லலாம். உருளும் கோள் அப்படின்னா யுரேனஸை சொல்லலாம். ரொம்ப குளிர்ந்த கோள் அப்படின்னு சொன்னால் நெப்டியூனை வந்து சொல்லலாம். குளிர்ந்த கோள்னால் நெப்டியூன் ரொம்ப கடைசியில் இருக்கிறதுனால அதை நம்ம குளிர்ந்த கோள் அப்படின்றத சொல்லலாம். ஸோ 34152 அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரிதுன்றாங்க. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. வெள்ளிக்கோள் என்பது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறதுன்றாங்க. இது வந்து உண்மைதான், ரைட்டா? அதே மாதிரி ஜூன் 21 நாளன்று கடக ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும், ரைட்டா? ஜூன் 21 என்பது கடகரேகை, மகர ரேகை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜூன் 21 நாள் கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும்ன்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் கோளுக்கு வளையங்கள் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 9வதுக்கு வந்து பாருங்கள் 1 மற்றும் 2, இது ஃபஸ்ட்டு 2 தான் சரி. அதாவது வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது சரி. அதே மாதிரி ஜூன் 21 நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும், இது ரைட்டு தான். ஆனால் செவ்வாய் கோளுக்கு வந்து வளையங்கள் கிடையாது. ஸோ அதில் எது சரின்னு கேட்டாங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரி. 1 மற்றும் 2 சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றாங்க. கூற்று 1 புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2 புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. 10க்கு பாருங்கள், கூற்று 1 வந்து சரி, அதாவது புவி வந்து நீர்க்கோளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னமோ சரிதான். ஆனால் புவி கூற்று 2 பாருங்கள்,
புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறதுன்றதுனா இது வந்து தவறு. ஏன் தவறு? புவி தன் அச்சில் சுழந்தால் அது இரவு பகல் தான் ஆகும். அது சூரியனை சுற்றி வருவதால் தான் இந்த பருவ காலங்கள் வருது அப்படின்னு சொல்லி புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கூற்று 2 வந்து தவறு, கூற்று 1 தான் சரி. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் என்னன்றாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சந்திராயன் 1 என்பது இதுக்கு சரி. ரைட்டா, 2008 சந்திராயன் 1 தான் வந்து அனுப்பியிருக்காங்க. இதுதான் முதல் விண்கலம், நம்ம இந்திய நிலவுக்கு அனுப்பிய முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1. புவியின் சாய்வு கோணம் எவ்வளவு? புவி வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி வந்து சாஞ்சு தான் வந்து சுத்தம். அந்த சாய்வு கோணம் எவ்வளோன்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி, 23.5 டிகிரி அப்படின்றதான் சரி. புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதியையும் ஒளிப்படா பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஒளிர்வு வட்டம், ஒளிர்வு வட்டம் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்றாங்க, இதுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்மாலஜி அப்படின்னா அண்டவியல், காஸ்மாலஜினா அண்டவியல். அடுத்த கேள்வி, சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது அப்படின்றாங்க. கூற்று 2 பாருங்கள், ஆண்ட்ரோமெடா மற்றும் மெக்கலனிக் கிளவுட்ஸ் ஆகிய விண்மீன் திரள் மண்டலம் புவிக்கு அருகில் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 15வது பாருங்கள், இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். ஸோ கூற்று 1 and 2 வந்து சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறு காண்க அப்படின்றாங்க. எது வந்து தவறுன்னு நம்ம சொல்லணும். அப்போ எதெல்லாம் சரின்னு நம்ம தெரிஞ்சால் தான் தவறை வந்து சுட்டி காட்ட முடியும். பாருங்கள், ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ரைட், ஒளியாண்டு அப்படின்னு சொன்னால் ஒளி வந்து ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் போகுமோ அதை தான் நம்ம ஒளியாண்டுன்னு சொல்கிறோம். கரெக்டாக தான் இருக்குது. ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் மீட்டர் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் வந்து பயணம் செய்யும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ இந்த இ ஆப்ஷன்லாம் சரி. இந்த 2வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இந்த இது வந்து மீட்டர் கிடையாது. ஒளியோட திசை வேகம் ரொம்ப அதிகம். ஸோ அது வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர்னு வரணும். மீட்டர் கிடையாது, இந்த யூனிட் வந்து தப்பு. மீட்டர் கிடையாது, கிலோமீட்டர். ரைட்டா, ஸோ ரொம்ப அதிக வேகத்தில் போகும். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து தவறு. என்ன தவறு? 3 லட்சம் மீட்டர் கிடையாது, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடில் வந்து அது போகும் அப்படின்றதான் சரி. ஸோ அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது எது அப்படின்றாங்க. சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுக்கு 8 துணைக்கோள் வந்து உள்ளது அப்படின்றதும் கொடுத்துருங்க. சூரியனில் ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே 3 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது. ஸோ அனைத்தும் சரி, அனைத்து கூற்றுகளுமே சரி. அதாவது சூரியனில் ஹைட்ரஜன் ஹீலியம் தான் அதிகமாக இருக்குது. சூரியனுக்கு எத்தனை கோள் இருக்குது? 8 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. ஆமாம், சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் லத்தீன் வார்த்தையில் தான் பெறப்பட்டது. இந்த 3 கூற்றுகளுமே சரி. ஸோ அனைத்தும் சரி என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்தது பாருங்கள், 18, சூரியன் ஒரு டேஸ் அப்படின்றாங்க. சூரியன் என்பது என்ன? அது வந்து கோளா, துணைக்கோளா, இது மாதிரி விண்மீனா, வால் நட்சத்திரமா நம்ம சொல்லணும். ஸோ 18க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நட்சத்திரம். ஸோ விண்மீன் என்பதே சரி. சூரியன் ஒரு விண்மீன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ இருக்குன்னா, சூரியனோட மேற்பரப்பில் அதனுடைய செல்சியஸ் வந்து 6000 டிகிரி செல்சியஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6000 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். சூரிய ஒளி புவி வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு? சூரிய ஒளி வந்து புவிக்கு வந்தடையக்கூடிய நேரம் எவ்வளோன்றாங்க. 8.3 நிமிடங்கள். 8.3 நிமிடங்கள். சூரியன் புவியை விட டேஸ் மடங்கு பெரியது. நம்ம சூரியனில் நம்ம புவியை வச்சோம்னா அது மாதிரி நிறைய புவியில் வச்சா தான் வந்து அதனோட உள்ளடக்கம் ஆயிருன்ற மாதிரி வந்து பாக்ஸ் கொஸ்டின் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1.3 மில்லியன் புவிகளை வந்து நம்ம ஒரு சூரியனில் அடக்க முடியுன்றாங்க. ஸோ அவ்வளோ பெருசு வந்து சூரியன். ரைட்டா, 1.3 மில்லியன் பூமியை விட அவ்வளோ பெருசாக இருக்குது. தவறான கூற்று எதுன்றாங்க. கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருளாம். வெள்ளி மற்றும் யுரேனியஸ் கோள் தவிர மற்ற கோள்கள் கடிகார திசையில் சுற்றுகின்றனன்றாங்க. வால் நிற விசுமின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மாற்று படையில் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து வானத்தை, விசும்பு என்றால் வானம் என்ற பொருள், இந்த விண்மீன் பற்றிலாம் அப்பயும் நம்ம சொல்லியிருக்கோம். சிறுபான்மாற்று படையில் வரக்கூடிய ஒரு பாடல். அந்த காலத்தில் நமக்கு வந்து விஞ்ஞானி அறிவு இருந்ததாக ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சரியாக தான் இருக்குது. புதன், வெள்ளி மற்றும் புவி மற்றும் செவ்வாய் ஆகிய கோள்கள் உட்புற கோள்கள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து உட்புற கோள்கள் தான். இப்போ எது வந்து தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள் தவிர மற்ற கோள்கள் கடிகார திசையில் சுற்றுகின்றன அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இது வந்து தவறு. ஏன்னா இந்த 2 கோள்கள் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கோள்கள் தவிர மற்ற எல்லா கோளுமே கடிகார எதிர் திசையில் தான் சுற்றும். ரைட்டா, இந்த 2 கோள்கள் மட்டும்தான் கடிகார திசையில் சுற்றும். இந்த 2 கோளை தவிர மற்ற எல்லா கோள்களுமே கடிகார எதிர் திசையில் வந்து சுற்றும். ஸோ அதனால் வந்து இது தவறு. ரைட்டா, வெள்ளியும் யுரேனஸ் மட்டும்தான் இருக்கக்கூடிய 8 கோள்களிலே கொஞ்சம் வித்தியாசமாக சுற்றுறது, அதாவது கடிகார திசையில். மற்ற கோள் எல்லாமே கடிகார எதிர் திசையில் வந்து சுற்றும். அதாவது இதெல்லாம் வந்து கிழக்கு மேற்காக, இந்த 2 கோள் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும், மற்ற கோள்கள்லாம் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். அப்படி வேணால் சொல்லலாம். ரைட்டா, நீங்கள் அந்த கடிகார திசை கடிகார எதிர் திசை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடிகார திசை என்பது கிழக்கிலிருந்து இப்படி கிழக்கிலிருந்து மேற்காக வரும். கடிகார எதிர் திசை என்பது மேற்கிலிருந்து கிழக்காக வரும். அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்தது வெளிப்புற கோள்களில் பொருந்தாதது. இப்போ தான் நான் வெளிப்புற கோள்கள் உட்புற கோள்கள்லாம் நான் சொன்னேன். மொத்தம் 8 கோளில் 4 கோள்கள் வந்து உட்புற கோள்கள், 4 கோள் வந்து வெளிப்புற கோள்கள். ஸோ வெளிப்புற கோள்களில் பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாய் வந்து உட்புற கோளில் வரும். ஸோ அதனால் இது பொருந்தாதது. வளிம கோள்கள் என்பது என்னன்றாங்க. வளிம கோள் அப்படின்றத நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24வது வெளிப்புற கோள்கள் தான் நம்ம வளிம கோள்கள்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய வந்து வாயுக்களால் ஆனது அப்படின்றத சொல்கிறாங்க. சிறுகோள் மண்டலம் எந்த 2 கோள்களுக்கு இடையே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுகோள் மண்டலம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் டு வியாழன் இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம சிறுகோள் மண்டலம் சொல்கிறோம். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு ரொம்ப மிக அருகில் உள்ள கோள் எது அப்படின்றாங்க. புதன் தான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரைட்டா, புதன் என்பதே இதுக்கு சரி. அடுத்தது வந்து பொறுத்துக்க, ஒவ்வொரு கோளுக்கும் அந்த ரோமானிய கடவுள் சம்மந்தப்பட்ட பேர்லாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பேரை தான் நம்ம பொருத்தணும். இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27க்கு வந்து 4321 அப்படின்னு வருது. ஸோ 4321 அப்படின்னா மெர்க்குரி என்பது வந்து புதனை குறிக்கும். மெர்க்குரினா புதனை குறிக்கும். வீனஸ் அப்படின்னா வெள்ளியை வந்து குறிக்கும். மார்ஸ்னா செவ்வாயை குறிக்கும். ஜூபிட்டர் அப்படின்னா வியாழனை குறிக்கும். ரைட்டா, ஸோ அப்படியே வந்து அந்த பேரை வந்து பொருத்தணும். அடுத்தது துணைக்கோள் இல்லாத கோள் எதுன்றாங்க. துணைக்கோள் இல்லாத கோள் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா புதனுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது. டேஸ் மற்றும் புவி ஆகிய கோள்கள் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்றாங்க. நம்ம இரட்டை கோள்கள்னு சொல்லணும்னா நம்ம புவி மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியும் நம்ம புவியும் பார்த்தீங்கன்னா நம்ம இரட்டை கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, ஒரே மாதிரி இருக்குமா. ஸோ வெள்ளி என்பது இதுக்கு வந்து சரி. வெள்ளிக்கோள் பற்றி தவறான கூற்று எது? அப்போ இதெல்லாம் நமக்கு சரின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தவறை வந்து கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா, அதனால தான் இந்த லெசனை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத சொன்னேன். எந்த கூற்று வந்து தவறான கூற்றுன்றாங்க. வெள்ளிக்கோள் சூரியனிடமிருந்து 2வது கோள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. புதன் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. இது விடிவெள்ளி அந்திவெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்றலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இது வந்து தவறு. இதை தான் நான் சொன்னேன். இந்த 2 கோள்கள் வந்து வித்தியாசமாக சுற்றுன்னு சொன்னோம்லே அதனால். ஸோ புதன் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்பது தவறு. அப்போ இது எப்படி சுற்றிருக்கும்? ஆக்சுவலாக கிழக்கிலிருந்து மேற்காக வந்து சுற்றிருக்கும். இவங்க வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. புதன் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுறது தவறு. ஸோ இது ஏன்னா வந்து அந்த கோள் வந்து வித்தியாசமாக சுற்றும். நிலாவுக்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் கோள் எதுன்றாங்க. நிலாவுக்கு அடுத்தபடியாக வந்து பிரகாசமாக தெரிறது நம்ம வெள்ளிக்கோள் தான். ஸோ அதனால் நம்ம விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெள்ளிக்கோள் என்பது சரி. சூரியனிடமிருந்து 3வதாக உள்ள கோள் எது அப்படின்றாங்க. சூரியனிடமிருந்து 3வதாக உள்ள கோள் எதுனா அது வந்து புவி. இதில் ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. புதன் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1 வந்து புவி அப்படின்னு சொல்லி வரணும். 1 வந்து புவி அப்படின்னு சொல்லி வரணும். 32 நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். ரைட்டா, ஒரு ஆப்ஷன் வந்து புவி அப்படின்னு சொல்லி வரணும். சூரியனிடமிருந்து 3வதாக உள்ள கோள்னா நம்ம பூமி தான். ஸோ புவி என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது புவியை பற்றிய தவறான கூற்று எது? நம்ம பூமியை பற்றி எது வந்து தவறு அப்படின்றத நம்ம சொல்லணும். புவி 5வது பெரிய கோள்
மற்றும் புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலா ஆகுன்றாங்க. ஆமாம், இருக்கிற கோளில் வந்து 5வது பெரிய கோளும் நம்ம புவிக்கு வந்து நிலா என்ற ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது. நீர்க்கோள் அல்லது நீலக்கோள் என்றும் அழைக்கிறோம். இந்த நம்ம பூமியை வந்து நம்ம நீர்க்கோள்னு சொல்லலாம், நீலக்கோள் அது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அழைக்கிறோம்ன்றாங்க. அதுவும் சரியாக இருக்குது. கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே ஒரு கோள் எதுனா நம்ம வந்து புவிக்கோள் வந்து அந்த மாதிரி அந்த கடவுள் பெயரெல்லாம் நம்ம அழைக்கிறதில்ல. ஸோ இன்னொன்று வந்து புவி சூரியனை வினாடிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறுனா இதுதான் தவறு. புவி சூரியனை வினாடிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்களா, இது தவறு. அப்போ எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அது வந்து சுற்றுது, ரைட்டா, வினாடிக்கு. ஸோ வந்து கடைசி ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் டேஸ் அப்படின்றாங்க. 34 பாருங்கள், 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனிடமிருந்து 4வதாக உள்ள கோள் எது அப்படின்றாங்க. 35 பாருங்கள், இது வந்து செவ்வாய். செவ்வாய் என்பதே இதுக்கு வந்து சரி. செவ்வாய்க்கோள் பற்றிய சரியான கூற்று எதுன்றாங்க. செவ்வாய்க்கோள் பார்த்தீங்கன்னா இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளது. ஆமாம், செவ்வாய்க்கோளுக்கு மேலே வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சரிதான். இதற்கு போபஸ் டீமஸ் என்ற 2 துணைக்கோள்கள் உள்ளன. அதுவும் சரிதான். இதன் துருவ பகுதியில் வந்து பனி பாறைகள் அல்லது பனி உரைகள் காணப்படுகிறது அப்படின்றாங்க. இதுவும் வந்து சரிதான். ஸோ அனைத்து கூற்றுகளுமே இவங்க கொடுத்துருக்கிறது சரியாக தான் இருக்குது. ஸோ அனைத்தும் சரி. இஸ்ரோ செவ்வாய்க்கோளை ஆராய மாங்கல்யான் எந்த ஆண்டு விண்ணில் ஏவியது? நம்ம இந்திய விண்வெளி அமைப்பு தான் இஸ்ரோ. செவ்வாய்க்கோளை நம்ம வந்து ஆராயறதுக்காக மாங்கல்யான் அப்படின்ற ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அது எந்த ஆண்டு அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 2014. புக்கில் வந்து வித் டேட் மந்தே கொடுத்துருப்பாங்க. 24/9/2014 அப்படின்னு சொல்லி 2014 அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. அடுத்து, சூரிய குடும்பத்தில் பெருங்கோள்கள் எனப்படுவது எது? சூரிய குடும்பத்தில் பெருங்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எந்த கோளை சொல்கிறோன்னா வியாழன் கோளை தான் நம்ம பெருங்கோள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப பெருசு. சூரிய குடும்பத்தில் 5வதாக உள்ள கோள் எது அப்படின்றாங்க. 39 பாருங்கள். சூரிய குடும்பத்தில் 5வதாக இருக்கக்கூடிய கோள் என்னென்னா அது வந்து வியாழன் கோள் அப்படின்றதான் சரி. வியாழன் கோள் பற்றி தவறான கூற்று எது? ஸோ வியாழன் கோளை பற்றி தவறான கூற்று எதுன்றாங்க. சூரியனை போன்று இதன் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் வாயுக்கள் காணப்படுகிறதுன்றாங்க. இது வந்து இருக்குது. மிக அதிகமான துணைக்கோள்கள் 67 உள்ளது. சுழலும் காலம் 9 மணி நேரம் 51 நிமிடங்கள்னு சொல்கிறாங்க. சூரியனை சுற்றி வர 224.7 நாட்கள் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒன்று இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றி வர 224.7 நாட்கள் ஆகும் என்பது தவறு. சூரியனை சுற்றி வர 224.7 நாட்கள் ஆகும் என்பது தவறு. ஆக்சுவலாக வந்து இந்த நாட்கள் வந்து எதுக்கு வரும்னா வெள்ளிக்கு வரும். வெள்ளிக்கு தான் வரணும். இந்த வியாழன் கோளுக்கு வந்து வராது. அப்போ வியாழன் கோள் வந்து சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11.9 வருடங்கள் ஆகும். 11.9 வருடங்கள் ஆகும். சூரியனை சுற்றி வர 224.7 நாட்கள் ஆகும் என்பது தவறு. இந்த நாட்கள் என்பது வெள்ளிக்கோளுக்கு தான் வரணும். ஸோ இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. அதாவது தவறான கூட்டுறது இ ஆப்ஷன். ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் சாட்டன் அழைக்கப்படும் கோள் வந்துட்டாங்க. சாட்டன்னா சாட்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து சனி. சனி என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து, சனிக்கோள் பற்றி தவறான கூற்று எது? தவறான கூற்று எது? சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 42க்கு வந்து பாருங்கள், சனிக்கோளை பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும். நீரை விட தண்ணீர்ப்பு திறன் குறைவு. நம்ம ஏற்கனவே புக் பேக் கொஸ்டின் கூட இதை கொடுத்துருப்பாங்க, நீரில் போட்டால் மிதக்குன்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது சரிதான். சனிக்கு வந்து 67 துணைக்கோள்கள் உள்ளதுன்றாங்க. வளையங்கள் கொண்ட கோள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வளையங்கள்லாம் இருக்கானா இருக்குது. ஆனால் வந்து சனிக்கு வந்து 67 துணைக்கோள்கள் இருக்கானா அது கிடையாது. 67 கிடையாது. அப்போ சரியான ஆப்ஷன் என்னென்னா 62 துணைக்கோள்கள் தான் சனிக்கு இருக்குது, 67 கிடையாது. அப்போ 67 எதுக்கு சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வியாழன் கோளுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ 67 என்பது வியாழனுக்கு வரும். அடுத்தபடியாக சனிக்கு 62 தான் வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தவறு. இ ஆப்ஷன் வந்து தவறு. டைட்டன் என்பது எந்த பெரிய கோளின் பெரிய துணைக்கோள் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 43க்கு வந்து பாருங்கள், சனி கோள் இருக்கு இல்லையா, இதுக்கு நிறைய துணைக்கோள்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். 62 இருக்குது. அதில் அந்த துணைக்கோளே கொஞ்சம் பெரிய கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் அப்படின்றதான் சரி. ஸோ சனி என்பது இதுக்கு வந்து சரி. வில்லியம் அர்சல் என்ற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கோள் எது அப்படின்றாங்க. இது வந்து யுரேனஸ் கோள் தான். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னு கேட்டாலும் அது வந்து யுரேனஸ் கோள் தான். இது ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் வந்து யுரேனஸ் அப்படின்னு தான் வரும்.
யுரேனஸ் கோள் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது சூரியனிடமிருந்து 7வதாக உள்ள கோள் ஆகும்ன்றாங்க. ஸோ 7வதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எஸ் 7வதாக இருக்குது. மீத்தேன் வாயு இதில் உள்ளதால் இது மஞ்சள் நிறமாக உள்ளது. இது கடிகார திசையில் சுற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனஸில் 27 துணைக்கோள்களில் டைட்டானியம் என்பது மிகப்பெரிய துணைக்கோள் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ 27 துணைக்கோள் இருக்குது. டைட்டானியம் இது ரைட்டு தான். இது கடிகார திசையில் சுற்றும், ரைட்டா. மற்ற கோள்லாம் கடிகார எதிர் திசையில் சுற்றும். ஏன்னா 2 கோள் தான் நம்ம கடிகார திசையில் சுற்றுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ எது தவறு அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது மீத்தேன் வாயு உள்ளதால் இது மஞ்சள் நிறமாக உள்ளது என்பது தவறு. ஏன்னா இது பச்சை நிறமாக இருக்கும். மீத்தேன் வாயு உள்ளதால் இது பச்சை நிறமாக தான் இருக்கும். இந்த கோலை பார்த்தா பச்சை நிறமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்காது, ரைட்டா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் இதில் தவறு. மீதி எல்லாமே சரி. ஏன் தவறுனா மஞ்சள் நிறமாக கிடையாது, அது பச்சை நிறமாக இருக்கும். யுரேனஸின் 27 துணைக்கோள்களில் டைட்டானியம் என்பது மிகப்பெரிய இதை பார்த்துட்டோம். சூரிய குடும்பத்தில் 8வதாக உள்ள கோள் எது அப்படின்றாங்க. கடைசியாக 8வதாக உள்ள கோள் எதுனா நெப்டியூன். நெப்டியூன் என்பதுதான் 8வதாக கடைசியாக இருக்கக்கூடிய கோள். நெப்டியூன் கோளை பற்றி தவறான கூற்று எதுன்றாங்க. அப்போ இதுக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது பாருங்கள், 18 துணைக்கோள்கள் உள்ளதுன்றாங்க. மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் ஆகும்ன்றாங்க. இக்கோளில் உள்ள நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. ஸோ அந்த 2 கோளுமே ரொம்ப லாங் இருக்கிறதுனால 2த்துக்கு டிஃப்ரென்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலம் மற்றும் வெள்ளையாக இருக்கிறதுனால இது நம்ம யுரேனஸ் கோள் வேறுபடுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெப்டியூன் சூரியனை சுற்றி வர 164.8 வருடங்கள் ஆகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 48வதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த துணைக்கோள் என்பது தவறு. 18 துணைக்கோள் உள்ளது என்பது இதுக்கு தவறு. அப்போ நெப்டியூனுக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 14 துணைக்கோள்கள் தான் இருக்குது. எத்தனை இருக்குது? 14 இருக்குது. இவங்க 18 கொடுத்துருக்கிறதுனால தவறான கூற்று என்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு விடை. ஸோ அடுத்தது சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் உள்ளன. இப்போ 8 துணைக்கோள்கள் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 49க்கு பார்த்தீங்கன்னா 5 குறுங்கோள்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூட்டோலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தான். நிலா புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு. நிலா பூமியை சுற்றி வர்றதுக்கும் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கும் 2த்துக்குமே சராசரியாக ஒரே டைம் தான் ஆகுதுன்ற மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகுனா 27 நாட்கள் 8 மணி நேரம். 27 நாட்கள் 8 மணி நேரம், கிட்டத்தட்ட 28 நாட்கள் நம்ம சொல்லலாம். ஸோ 27 நாட்கள் 8 மணி நேரம் தான் நிலா புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். இந்தியா சந்திராயன் 1 எந்த ஆண்டு விண்ணில் ஏவியதுன்றாங்க. ஸோ 51க்கு பாருங்கள், இது ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ 51க்கு பார்த்தீங்கன்னா 2008 தான் சந்திராயன் 1 விண்ணில் நம்ம செலுத்தியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க. இது நிலாவுக்கு நம்ம ஆராயறதுக்காக ஏவப்பட்ட இந்தியாவோட முதல் விண்கலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. சந்திராயன் 1 2008. ஸோ இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 76 வருடங்களுக்கு ஒரு முறை புவிக்கு அருகில் வரக்கூடிய ஹோலி வால் விண்மீன் வரணும். ஆக்சுவலாக புள்ளி காணும். கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. அது மீண்டும் எந்த ஆண்டு புவிக்கு அருகில் வரும்ன்றாங்க. தோராயமாக சொல்கிறாங்க 76 வருஷத்துக்கு ஒரு டைம் வருதுன்னா இது கூட அப்படியே 76 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சராசரி என்ன வரும்னா 2062ன்னு வரும். ஆக்சுவலாக அந்த வருடம் நம்ம சேர்த்துக்கிறதுனால தான் 62 வருது. ஸோ மீண்டும் எப்போ வரும்னா நம்ம என்ன சொல்லலாம்னா 2061 வரும். நீங்கள் இது இப்படியே ஆட் பண்ணாலே வந்துடும் இல்லையா. ஸோ 2061 என்பதே இதுக்கு சரி. புவியை சுற்றி தவறான கூற்று எது. நம்ம பூமியை பற்றி தவறான கூற்று எதுன்றாங்க. அப்போ பூமியை பற்றி சரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. ஆமாம், புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக. ஏன்னா நம்ம சூரியனை கிழக்கு டு மேற்குன்னா நம்ம பூமி ஆப்போசிட்டாக சுற்றும், மேற்கு டு கிழக்காக சுற்றும். அப்போ இது சரிதான். புவி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. இது கூட ஒரு ஆப்ஷனில் பார்த்துருப்பீங்க. 23.5 டிகிரி அது சாஞ்சி சுற்றுது அப்படின்னு சொல்லி புக் பேக் கொஸ்டின் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் இருக்குது. புவியின் சுழல் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பர் மணிக்கும்
60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 km/மணி ஆகவும் துருவ பகுதியில் சுழல் வேகம் சுழியாகவும் இருக்குன்றாங்க. இது வந்து அப்படியே புக் பேக் கொஷின் வந்து பாக்ஸ் கொஷினில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. புவி ஒரு முறை சுழல்வதற்கு 23 மணி நேரம் 50 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறு. புவி ஒரு முறை சுழல்வதற்கு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுவதற்கு சராசரியாக நம்ம சொல்கிறது, நம்ம நார்மலாக சொல்கிறது 24 மணி நேரம் ஆகும். ஒரு நாள்னா 24 மணி நேரம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து தவறு. 23 மணி நேரம் 50 நிமிடங்கள் 4.0 வினாடிகள் என்பது தவறு. அப்படி என்ன சார் தவறு அப்படின்னா 50 நிமிடங்கள் கிடையாது, இது வந்து 56 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி வரணும். புவி வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள ஆகும் காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.0 வினாடிகள் ஆகும். ஸோ கொஞ்சம் கம்மியாக வரதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் லீப் ஆண்டுகள்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த கம்மியாக வரதை வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிப்ரவரியில் 28 நாளுக்கு பதிலாக 29 நாள் வந்து நம்ம கொடுத்து 366 நாளாக மாற்றிடுறாங்க. ரைட்டா, இதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க. சரி, சரியான கூற்றை கண்டுபிடி அப்படின்றாங்க. அடுத்தது மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 இந்த நாட்கள் சம பகலிரவு நாட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இது வந்து சரிதான். ஜூன் 21ஆம் நாள் கடகரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும், அதாவது கோடைக்கால கதிர் திருப்பம்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியாக இருக்கும். டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியன் செங்குத்து கதிர்கள் விழும்ன்றாங்க. இது வந்து நம்ம குளிர்கால திருப்பம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ அனைத்தும் சரி என்பதே இதுக்கு வந்து சரி. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அளவு எவ்வளோன்றாங்க, கிட்டத்தட்ட 78% இருக்கிறதா வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 78% என்பது சரி. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 21% வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஸோ நைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக ஆக்சிஜன் வந்து வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கும். எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. மன்னர் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளதுன்றாங்க. ஸோ மன்னர் உயிர்கோள காப்பக பெட்டகம் பயோஸ்பியர் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்பது ட்ரூ தான். புவி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீள்வட்ட பாதையில் தான் புவி வந்து சூரியனை சுற்றி வருகிறதுன்றாங்க. இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். கூற்று 1 and 2 வந்து சரி. ஸோ அடுத்து வந்து கீழ்கண்ட எந்த கூற்று சரி, மறுபடியும் கூற்று கொடுத்துருக்காங்க. புவி சுழல்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது, புவி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறதுன்றாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான். இது ஏற்கனவே ஒரு இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் அது. அதாவது புவி தன்னைத்தானே சுற்றுறதுனால தான் இரவு பகல் ஆகிறது. ரைட்டா, புவி வந்து நம்ம சூரியனை சுற்றி வர்றதுனால தான் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். கூற்று 1 and 2 வந்து சரிதான். கீழ்கண்ட வருடங்களில் லீப் ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எது ரிமைண்டர் இல்லாமல் வருதோ அதெல்லாம் லீப் ஆண்டு அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2020 என்பது லீப் ஆண்டு அப்படின்றது வரும். கீழ்கண்ட வருடங்களில் லீப் ஆண்டு. ஸோ லீப் ஆண்டுனா என்னன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொறுத்துகை. இதில் சில இங்கிலீஷ் வேர்டெலாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான தமிழ் வேர்டு நம்ம வந்து பொருத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிங் பேங், யூனிவர்ஸ், காஸ்மாஸ், மில்கி வே, கேலக்ஸி அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சரியான தமிழ் வார்த்தைகள்லாம் நம்ம பொருத்தணும். ஸோ 60க்கு வந்து பாருங்கள். ஸோ 60வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1324 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன வரும்னா பிக் பேங் அப்படின்னா என்னென்னா பெருவெடிப்பு அப்படின்னு அர்த்தம். யூனிவர்ஸ் அப்படின்னா அது பேரண்டம் சொல்லலாம். காஸ்மாஸ்னால் அண்டம், ஏன்னா அண்டத்தை படிக்கக்கூடிய காஸ்மாலஜின்னு பார்த்துருப்பீங்க. மில்கி வே, கேலக்ஸின்னு சொன்னால் அது நம்ம பால்வெளி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ 1324 அப்படின்றதான் இஎப்ஷன் தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்து 61வது கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் பிக்சர் போட்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த பூமி மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. இலையுதிர் கால சம பகலிரவு நாள், கோடைக்கால கதிர் திருப்பம், வசந்த கால சம பகலிரவு நாள், குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிக்சர் போட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பூமி போட்டு. ஸோ 61க்கு பாருங்கள், இது அப்படியே சரியாக தான் இருக்கும். 1 2 3 4. அதாவது இலையுதிர்கால சம பகலிரவு நாள் என்பது செப்டம்பர் 23, கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்றது ஜூன் 21, வசந்த கால சம பகலிரவு நாள் என்பது மார்ச் 21, குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறது டிசம்பர் 22ன்னு அப்படியே இதுக்கு வந்து எல்லாமே வந்து சரியாகவே பொருந்திருக்கும். 1 2 3 4 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரி.
கடைசியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க, தெரிந்து கொள்க அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து சூரியனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, கடைசியில் என்ன இருக்குது, 1வது கோள் என்ன, 2வது கோள் என்ன, 3வது கோள் என்ன, அந்த வரிசை எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை மனசில் வச்சுக்கிறதுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இதுதான் கோள்களின் வரிசை அப்படின்றாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கோள் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது புதன். ஸோ புது அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது வெள்ளம், வெள்ளிக்கோள். அடுத்தது புவி. 3வதாக இருப்பது புவி. அடுத்தது செவ்வாய்க்கோள். நான்காவதாக இருப்பது செவ்வாய்க்கோள். அடுத்து வந்து வியாழன். ஸோ வந்து விவாதம். அடுத்தது வந்து சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்ற மாதிரி அந்த கோள்களின் வரிசைக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இந்த 60 கேள்விகள் கண்டிப்பாக நீங்கள் இந்த லெசனை படிச்சுட்டு இதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படித்து நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக இந்த லெசனை வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஜாகிரபின்னு தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய லெசனை வந்து நம்ம வரிசையாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி, டெட், காவலர் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.